வணக்கம் மிஸ்டர் சங்கர் நாராயணன். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். என்னுடைய பேர் ராஜேந்திர ராஜா. என் பேர் சங்கர் நாராயணன். எஸ், உங்களை நீங்க பிரபல்யம், உங்க பேர் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா உங்களை நான் பல்வேறு இடங்களில் பத்திரிகைகளில் பார்த்துருக்கேன். நீங்க தொழிலதிபர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, மிக முக்கியமான விவிஐபிக்கெல்லாம் நீங்க சொன்ன ஜாதகம் பழிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ், அது நிறைய பேர் பார்க்குறேன். நான் அது கமர்ஷியலாலாம் பண்ணது கிடையாது. நான் ஜோதிடம் தான். அது கமர்ஷியல் கிடையாது. ஓ, நீங்க பணத்துக்காக ஜோதிடம் பார்க்குறவரா இல்லை? ஓ, சிறப்பான விஷயமா இருக்க. சில பேர் 1 லட்சம் கொடுங்க அப்பதான் உங்களை. என்னுடைய யூடியூப்ல கூட என் நம்பர் வராது. ஓ, என் யூடியூப்ல பாத்தீங்கன்னா என் ஜோதிடம் சொல்லியிருப்பேன் தவிர என்னுடைய கான்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர் எதுவுமே வராது. ஓ, அப்ப வாழ்க்கையில யாராவது நல்ல நேரம் இருந்தால் தான் உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நான் இப்ப 40 வருஷமா பாக்குறேன் சார். நான் நிறைய நம்பர் பார்த்துருக்கிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய டைரக்டர் பார்த்துருக்கேன், ப்ரொடியூசர் பார்த்துருக்கிறேன். ரஜினி சார் வீட்டுக்கு போயிருக்கேன் சார். ஓ, ரஜினிகாந்த் வீட்டுக்கே போயிருக்கீங்களா? ரஜினி சார் 2015-16 போனேன். அப்போ கபாலி ஆரம்பிக்கிற நேரம் படம் நடிக்கலாமான்னு கேட்டாரு. நீங்க படம் நடிங்க, உங்களுக்கு சத்தியமா அரசியல் கிடையாது. நான் தான் வீட்டுல போய் சொன்னேன். ஓ, அரசியல் கிடையாதுங்கிறது சொல்லிட்டீங்க? வீட்லயே சொன்னேன் சார். ஓ, ரஜினி சார் வீட்டுல போய் உங்களுக்கு அரசியலே கிடையாதுன்னு சொன்னது நான் தான். கபாலி நடிக்கும் போது, கபாலி நடிக்கலாமாங்கும் போது எனக்கு ஒரு ஆள் ரெக்கமெண்டேஷன், டைரக்டர் நடிகர் சுந்தர்சி. அவர் எனக்கு சங்கராயணன் என்னை அனுப்பிவிட்டு அவர் தான் நடிகர், குஷ்பு ஹஸ்பண்ட். நான் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ கேட்டார் நடிக்கலாமா? நீ நடிங்க, ஆரோக்கியமாக இருக்கும், நடிங்க சார். ஆனால் உங்களுக்கு அரசியல் கிடையாதுன்னு 2015-16 சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ, அதனாலதான் அரசியல் இருந்து அப்படியே அரசியலுக்கு வர்ற ஐடியாவை அவர் ஜாதகத்தில் இல்லையே. ஓ, ஜாதகத்தில் இல்லையா? ஓ, அவருக்கு ஆண்டவன் கொடுத்து சூப்பர் ஸ்டார் பட்டம் தான். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைவனை 26 எதிரிகள் சேர்ந்து எதிர்த்தா யார் பலசாலி அப்படின்னு ஒரு குரல் கொடுத்திருக்காரு. அவர் யாரை மீன் பண்றாரு? மோடியை தான் மீன் பண்றாரா? ஓஹோ, அப்ப மோடிய 26 எதிர்கட்சிகள் சேர்ந்து எதிர்க்கிறதுனால, அப்போ ஒரு ஆள் எதுக்கு 26 பேர் படை சொல்றாங்கன்னா, அப்ப அவ்வளவு பெரிய ஆளா அவர் கருதுறாங்க அப்படிங்கறத ரஜினிகாந்த் சூட்சமா சொல்லியிருக்காரு. ஓஹோ, அப்ப இது நிஜமாகுமா? மோடி விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம். அவர் ஹாரோஸ்கோப்பை பத்தி 2028 வரைக்கும் அவர் டைம் நல்லா இருக்கு. இப்போ அவருக்கு செவ்வாதசைன்னு ஒரு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஹாரோஸ்கோப் நல்லா தான் இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் சென்ட்ரல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அவருக்கு தான் மறுபடியும் மீண்டும் பிரதமர் ஆகிறது மோடி தான் அப்படின்னு நீங்க அடிச்சு சொல்றீங்க. ஆமா, ஏன் ராகுல் காந்தி வர முடியாதுன்னு ஒரு காரணம் சொல்றேன். யாருமே சொல்லியிருக்க மாதிரி நான் ஒரு காரணம் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷம். ஓகே. 3 தலைமுறை 99 இயர்ஸ். ஓகே. அது நேருடைய அப்பா மோதிலால் காரில் ஆரம்பிச்சது. ஓகே. மோதிலால் பெரிய பணக்காரர். உண்மை. அவங்க அப்பா நேரு படிக்கிறத 4 காலத்துல 4 கார் நிற்கும். அதுக்கப்புறம் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர். ராஜீவ் காந்தியோட 99 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஓ, ஒரு குடும்பம் 99 காலம் வாழும். அப்புறம் 3 தலைமுறை வாழும், 3 தலைமுறை இறக்கி விடுங்க. இட்ஸ் a cyclical change சொல்லுவாங்க. cyclical change of every individual family. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்துச்சு. ஆனா காங்கிரஸ்ல ராஜீவ் காந்தி ஃபேமிலி யாரும் உட்காரலையே. ஆமா, நீங்க சொல்வது உண்மைதான். கரெக்டா? அதுக்கு பதிலா நரசிம்மராவ் அப்படிங்கிறவர் தான் ராஜீவ் காந்திக்கு மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. ராஜீவ் காந்தி இறந்ததுக்கு அப்புறம் 30 வருஷம் ஆச்சு. இந்த வரைக்கும் அந்த குடும்பத்துல யாராவது உட்கார்ந்துருக்காங்க பிரைம் மினிஸ்டர்? உட்கார்றதுக்கு ஜாதகம் இடம் கொடுக்கலையா, நேரம் இடம் கொடுக்கலையா? அந்த குடும்பத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஓ, அப்ப கருணாநிதி குடும்பத்துக்கு பத்தி என்ன சொல்றீங்க? கலைஞர் குடும்பத்தோட இல்ல கலைஞர் குடும்பத்துல கலைஞர் வந்துட்டாரு. ஓகே. ஸ்டாலின் வந்துட்டாரு. ஓகே. உதயநிதி ஸ்டாலின் உட்கார வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உட்கார வைக்க முடியும். செலக்ட் ஆவார? அதாவது எனக்கு செலக்டட் எலெக்டட் அப்படி வர மாட்டாரு. உட்கார வைப்பதுக்கு எப்போ வாய்ப்பு? 2026க்குள்ளே உட்கார வைக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, எனக்கு அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் 1 வருஷத்துல உட்கார வைக்கிறது. என்ன காரணத்தை அடிப்படையில் உட்கார வைப்பாங்க? உட்கார ஸ்டாலின் இருக்காரு, பலசாலியா இருக்காரு, எல்லா இடத்துக்கும் புறப்பகண்டாக்கு போறாரு. அதாவது சூழ்நிலை உருவாக்கும், உட்கார வைக்க வாய்ப்பு இருக்கும். துணை முதல்வர் உட்கார வச்சிருவாரு. ஓ, துணை முதல்வரா உட்கார வச்சிருவாருங்கிறீங்க. அப்ப குடும்ப அரசியல் நிலைநாட்டுவாங்கிறீங்க. குடும்ப அரசியல் கொண்டு வந்துருவாரு. ஆனா அடுத்த எலெக்ஷன் எப்படி சந்திக்க போறான்னு தெரியாது. யார் சந்திப்பாங்க அடுத்த எலெக்ஷன்? ஏன்னா 26 எலெக்ஷன் யாருக்கு போட்டியா இருக்கும்? 26 எலெக்ஷன் நான் சொல்றேன் சார், இது கண்டிப்பா நடக்கும். அடுத்த எலெக்ஷன் டஃப் ஆயிடுச்சு. யாரெல்லாம் தெரியுமா? உதயநிதி, சீமான்
அப்புறம் வந்து விஜய், அப்புறம் வந்து இவரு அண்ணாமலை. இந்த 4 யங்ஸ்டர்ஸ் தான். இந்த 4 யங்ஸ்டர்ஸ் தான் வருவாங்க. மத்தவெல்லாம் போல் அவுட். அப்படியா? ஆமா, எல்லாம் வயசாயிட்டு போச்சு. யாருக்கு வயசாயிச்சுங்க? ஜீனியர் சிட்டிசன் ஆயிட்டாங்களா? யாரு? எல்லாருமே சீனியர் சிட்டிசன். எல்லாருமே சொல்லாதீங்க, தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு சொல்லுங்க சார். எல்லாருமே திமுக, அண்ணா திமுக எல்லாம் சீனியர். திமுக இருக்கிற எல்லாமே சூப்பர் சீனியர். யாரு? எல்லாருமே. துரைமுருகனை வந்து ரொம்ப யங்ஸ்டர் ஆச்சு. துரைமுருகன்லாம் 15 வயசு தானே சார் அது? துரைமுருகனுக்கு என்ன வயசாச்சு? துரைமுருகன் இப்பதான் 22 வயசுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இவருக்கு ஓகே. நேருக்கு சின்ன வயசு தானே? எல்லாரும் சின்ன வயசு தான் சாமி. இவங்களே வந்துட்டு இருக்கணுங்களா சார்? காலம் வந்து கணியம். டிஆர் பாலு சின்ன வயசு தானே? ஆமா, 75 வயசு ஆகுது. ஆமா, 75 வயசு சின்ன வயசு தானே? எல்லாம் சின்ன வயசு தானே? ஏவா வேலுக்கு சின்ன வயசு தானே? எல்லாம் சின்ன சார். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல. ஆமா, இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் சார். அடுத்த ஜெனரேஷன் இந்த 4 பேர் தான் சார். விஜய், அண்ணாமலை. அப்ப இந்த கட்சிக்கு முதியோர் இல்லம் கட்சி வச்சிடலாமா சார்? இல்ல, இந்த கட்சிக்கு முதியோர் இல்லம் முன்னேற்ற கழகம் வச்சிடலாமா? மாறும் சார். மாறலாமா? மாறும். பிஜேபி அவங்க உயிரோடு வைக்க அவங்க தான் பிரகடனப்படுத்திட்டாங்க. இந்த எலெக்ஷன் வந்து பிஜேபி வந்து அதிக ஓட்டு வாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதான் பாடல தோப்பாங்க. அப்படி தோத்தா கூட பாடல ரொம்ப ஹெவியா ஜெயிக்க மாட்டாங்க எவனும். யாரு? பிஜேபியோட மத்த கட்சி பாடல. சரி, இப்போ சொல்லுங்க, நீங்க ஜோதிடர்ங்கிறது உண்மையானதா? இப்ப தமிழ்நாட்டுல 40 சீட்ல எத்தனை சீட் வரும் பிஜேபி? பிஜேபி வந்து எனக்கு வந்து திருநெல்வேலி துறை, அண்ணாமலை, திருநெல்வேலி அண்ணாமலை. அப்புறம் யாரு? திருநெல்வேலி நயனார் நாகேந்திரன் வந்துருவாரு சொல்றீங்க. நயனார் நாகேந்திரன். ஓகே, நயனார் நாகேந்திரன் 1. நாகர்வேல் பொன் ராதாகிருஷ்ணன் 2. அப்புறம் வந்து அண்ணாமலை 3. அண்ணாமலை 3. அப்புறம் வந்து முருகன் 4. இவரு இன்னொருத்தி வந்து தமிழிசை டவுட் தான். கொஞ்சம் முன்னப்பின இருக்கு, பாடலாம் இருக்கு, டவுட்டா இருக்கு. ஓட்டு போலிங். தமிழிசை ஜாதகத்தை பாத்தீங்களா? இல்ல, பாக்கல. பார்க்காம எப்படி சொல்லலாம் நீங்க? நல்லா வேலை பார்த்திருக்காங்க, வரலாக்கு வாய்ப்பு இருக்கு. தேடி தமிழ்நாட்டுல அதிக ஓட்டுல ஜெயிக்கிற யாருன்னா டிடிவி தினகரன் தான். ஓ, டிடிவி தினகரனுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்றீங்களா இல்ல அவர் ஒர்க் அவுட் பார்த்து சொல்றீங்களா? அவர் ஜாதகம் பார்த்தா வீட்டுக்கு போய் பாத்துறாரு. ஓ, அவருடைய ஜாதகத்தை பாத்திருக்கீங்க. அவர் நேரம் நல்லா இருக்கு. நான் அவர் வீட்டுலயே பாத்துருக்கேன் ஜாதகம். அப்ப பன்னீர்செல்வத்துக்கு? பன்னீர்செல்வம் ஜாதகம் வந்து கொஞ்சம் அப்சன் ஒன்று இருக்கு. ஒரு வழக்கு ஜெயிக்கலாம். ஏன்னா அவர் ஜாதகம் எனக்கு தெரியாது. டிடிவி தினகரன் ஜாதகம் பார்த்துருக்கேன். அப்ப டிடிவி தினகரன் வந்து ஜெயிக்கிறாருன்னா ஜான் பாண்டியன் போய் டிடிவி தினகரன் ஓட்டு கேட்டிருக்காரு. டிடிவி தினகரன் ஜான் பாண்டியனுக்கு பார்டர்ல வந்து கேட்டிருக்காரு. இந்த மிகப்பெரிய 2 கம்யூனிட்டி, தேவர் சமுதாயம், தேவேந்திர குல சமுதாயமும் கைகோத்திருக்கு. அதோட வண்டியரும் சேர்ந்திருக்காங்க, நாடார் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா சார் ஜான் பாண்டியனுடைய மனைவி வந்து நாடார் கம்யூனிட்டிங்கிறதுனால நாடார் எல்லாம் அவங்க ஓட்டு போடுறாங்க. பிஜேபி அதிக ஓட்டு மொத்த ஓட்டு கூட்டினீங்கன்னா திமுகவோட ஏடிஎம் கூட ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து முன்ன இருந்த கூட ஓட்டு வங்கி கூடிரும். சீமானுக்கும் ஓட்டு வங்கி கூடும். சீமானும் கூடும் இந்த ஓட்டு வங்கி. ஆனா சீமான் யாருக்கு குறையும்? இவங்களுக்கு எல்லாம் கூடும்னா யார் ஓட்டு குறைந்து இவங்களுக்கு கூடும்? அண்ணா திமுக ஓட்டு கொஞ்சம் கம்மியா வந்துட்டு. அண்ணா திமுக ஓட்டு குறையும். ஏன்னா அங்க வந்து பெரிய பாப்புலர் லீடர் யாரும் இல்லைங்க. அண்ணா திமுக ஓட்டுல ஒரு கொஞ்சம் ஓட்டு வந்து பிஜேபி போயிடுச்சு நிறைய பேர். ஓ, எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியான ஓட்டு பிஜேபி போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப பாப்புலர் லீடர் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் இவரு எடப்பாடியார் பழனிசாமி கையை உயர்த்தி நல்லா பேசுறாரு? இல்ல வருஷத்துக்கு பேசலாம் வந்துட முடியாது. எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு அப்ப எம்ஜிஆர் அளவுக்கு ஜெயலலிதா அளவுக்கு கரிஸ்மாட்டிக்கா அழகா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கரிஸ்மாட்டிக்கெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஜெயலலிதா தமிழ்நாட்டிலே ஜெயலலிதா ஒருத்தி தான் தனிச்சு பார்லிமெண்ட்ல ஜெயிச்சா, தனிச்சு சட்டசபை ஜெயிச்சா, தனிச்சு கார்பரேஷன் ஒரே லேடி ஜெயலலிதா மட்டும்தான். யாருமே தனிச்சு ஜெயிக்கலையே. ஏன் இப்ப பழனிசாமி தனிச்சு ஏன் ஜெயிக்க முடியாது? அவரு சிறப்பா தானே இருக்காரு. வர முடியாது. ஜெயலலிதா மாதிரி கட்சி ஏங்க 37 சீட்டு பார்லிமெண்ட்ல ஜெயிச்சா தனிச்சு, எந்த கூட்டணி இல்லாம ஜெயலலிதா. சட்டசபை தனிச்சு நின்று ஜெயிச்சா, கார்பரேஷன் தனிச்சு நின்று ஜெயிச்சா. எந்த கட்சி சொல்லுங்க? திமுக அந்த அம்மாவோட தான் ஜெயிச்சு. எம்ஜிஆர் கூட ஜெயிக்கலையே, கூட்டணி தான். தனிச்சு நின்ற ஜெயலலிதா மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறா. அப்ப ஜெயலலிதாவுடைய ஜாதகம் மக நட்சத்திரம், ஜெகத்தாலும் மகம் ஜெகமாலும். அப்ப அந்த ஜாதகத்தை நீங்க பாத்துருக்கீங்க. அதனால தனிச்சு ஜெயிச்சு. அதே ஜாதகம் அண்ணாமலைக்கு சொல்றீங்க. அதே ஜாதகம் அண்ணாமலைக்கு இருக்கு. ஆஹா,
பயங்கரமான பாயிண்ட் சொல்றீங்களே நீங்க கைத்தேர்ந்த சோதிடர் தான். அது வந்து அண்ணாதுரை ஆரம்பிச்சாரு, இங்க அண்ணாமலை ஆரம்பிச்சு விடுறாரு. அண்ணாதுரைங்கிறது ஒரு பெரிய லீடர், 50 எல்லாம் ஒரு ஆளு. அதாவது அந்த கட்சி ஆரம்பிச்சு கலைஞரே கிடையாது. 50 அண்ணாதுரை, மதியழகன், அப்போ கலைஞரே கிடையாது 5 பேர்ல. இவங்க தான் அந்த கட்சியை திராவிட கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த கட்சி இப்ப யார் கையில கூத்தாடிட்டு இருக்கு? கலைஞர் கையில கூத்தாடிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சரா ஆகிறாருன்னு சொல்றீங்களா? அண்ணாமலை மத்திய அமைச்சரா கண்டிப்பா ஆகிறாரு. கண்டிப்பா ஆகிறாரா? எஸ். அப்ப அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு அண்ணா நகர் கிழக்குல இருக்கிற மிகச்சிறந்த ஹோட்டல்ல மத்தியான சாப்பாடு இருந்து. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.